ஹாய் சகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் எபிசோட்ல என்னாச்சுன்னா, ஹீரோயின் இருந்துட்டு ஹாஸ்பிட்டல் மாடியிலேருந்து விழுந்து செத்த மாரி காட்டுனாய்ங்க. அப்படியே ஹீரோ கீழ ஓடி போயிட்டு பார்க்கும்பொழுது, அவரோட பாடி மட்டும் இருக்கு. அத மூடி வச்சிருக்காங்க. அப்ப பார்க்குறான் அவளோட கைய பார்க்கும்பொழுது, அது ஹீரோயின் போட்டிருந்த ரிங்க போட்டிருக்கு. இத பார்த்த உடனே, "அவ ஏன் இப்படி பண்ணா?" அப்படின்ட்டு அப்படியே உடைஞ்சு அழுதுகிட்டு அவ பார்க்கலான்னு போறப்ப, அசிஸ்டன்ட் பையர்லாம் தடுத்து, "இல்ல நீங்க அங்க போக வேணாம். ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே உடைஞ்சு அழுதுகிட்டு இருக்கான். "ஏன் இப்படி பண்ண? எதுக்காக இப்படி பண்ண?" அப்படின்னு அழுது, அழுது அவனோட வலி அவ்ளோ வலியா இருக்கு. அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் காட்டுறாங்க பாருங்களேன். ஹீரோயின் உயிரோட கார்ல உட்கார்ந்திருக்கா. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரேஞ்சர் பயக்குள்ள தான் உட்கார்ந்திருக்கான். என்னன்னா, இவ சூசைட் பண்ணிக்க போறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரேஞ்சர் பயக்குள்ள போய் தான் தடுத்து நிப்பாட்டியிருக்கான். இப்ப நீ எடுக்கிற முடிவுனால உன்னோட லைஃப் மாறப்போறது கிடையாது. உன் லைஃப் மாறணும். அதுவும் ஹீரோ விட்டு நீ விலகி இருக்கணும்னு நினைச்சீன்னா, என்ன நம்பு அப்படிங்கும்போது, நான் எதுக்கு உன்ன நம்பணும்? இல்ல நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்து உன்ன நான் புரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ஏன் அப்படின்னு உனக்கு தெரியுமா? இல்ல எனக்கு தெரியல. அப்போ என்ன நம்பி நீ கீழ இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு, உன்ன நான் புரொடெக்ட் பண்றதுக்கு ஒரே காரணம், உன்னோட பேரன்ட்ஸ். இது என்னோட பேரன்ட்ஸா? உன்னோட பேரன்ட்ஸ், உன்னோட ஃபேமிலி. அதாவது உன்ன வளர்த்தவங்க கிடையாது. உன்னோட ஃபேமிலி, ஃபேமிலி. அவங்க தான். அதுல வந்துட்டு உங்க கிராண்ட்பா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டாரு. உங்க சிஸ்டர் தான் இப்ப அத ரூல் பண்ணிட்டு இருக்கா. அதுதான் உன்னோட ஃபேமிலி. உன்ன கண்டுபிடிச்சு, உனக்கான சேஃப்டியா என்ன அனுப்பிச்சு வச்சாங்க. உனக்கு இருக்கிற பிரச்சனைகள பார்த்து, ஒவ்வொரு பிரச்சனையும் உன்ன பாதுகாக்க சொன்னாங்க. இப்ப வரைக்கும் உன்னோட சிஸ்டர் தான் உன்ன பாதுகாக்க சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அங்க போனீன்னா, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. நான் மறுபடியும் கேட்கிறேன். அவன விட்டு நீ வர உனக்கு இஷ்டமா அப்படின்னு கேட்கும்போது, லவ்வையும் தாண்டி ஒரு பொண்ணுக்கு முக்கியமான விஷயமா படுறது வந்துட்டு ஃப்ரீடம் தான். அது எனக்கு தேவ. எனக்கு இந்த உலகம் எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் அப்படியே கிறங்கி வந்திருப்பா. அப்போ அந்த பாடி, அந்த ரிங்கு இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் பைபிள்ல செட் பண்ணது தான். அவன் மறுபடியும் கேட்கிறான் ஸ்ட்ரேஞ்சர் பைபிள்ல. அவன பார்க்கும்போது உனக்கு வருத்தமா இல்லையா? இவ்ளோ கஷ்டப்படுத்திட்டு போறோமே அப்படின்ட்டு, அவன் ஹீரோயின் ஒரே வார்த்தையில சொல்லிடுறா. இந்த கஷ்டத்த நான் பார்த்தா, என்னோட கஷ்டத்த நான் வாழ்நாள் ஃபுல்லா அனுபவிச்சுட்டு இருக்கணும். அவன் என்னைக்குமே என்ன தேடாத அளவுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவ அங்கேருந்து கிளம்பிர்றா. எனக்கு என்னமோ இந்த இடத்துல ஹீரோயின் எடுத்த முடிவு, அதாவது அந்த சிச்சுவேஷனுக்கு எடுத்த முடிவு அது கரெக்ட்ன்னு தான் தோணுது. குழந்தையும் போயிடுச்சு. தன்ன வற்புறுத்தி தான் ஒரு குழந்தைக்கு தாயாக்கியிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. தன்னோட சுயநலத்துக்காக தான் அவன் அப்படி பண்ணியிருக்காங்கிற விஷயத்த ஹீரோ பாயிண்ட் ஆஃப்ல பார்க்கும் பொழுது, அது அவள லவ் பண்ணி அவ கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அத பண்ணான். ஆனா ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப்ல பார்க்கும்போது, ஒரு மிருகம் தான். அப்படிதான் அவ யோசிப்பா. இந்த நியூஸ் அடுத்த நாள் காலையில வந்துட்டு நம்ம ஹீரோ கல்யாணம் படிக்க போற பொண்ணுக்கு நியூஸ் பேப்பர் மூலியமா தெரியுது. அவ ரொம்ப சந்தோஷப்படுறா இவன் செத்தத நினைச்சு. இங்க அப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. அப்படியே ஹீரோ எதுவும் சாப்பிடாம கிடக்கான். அவங்க அம்மா வந்துட்டு, "இப்படியே நீ கிடந்தா எப்படி? அந்த பொண்ணு இறந்துட்டா. மறுபடியும் மறுபடியும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி?" அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அந்த அம்மா மறுபடியும் மறுபடியும் கத்திக்கிட்டு தான் இருக்குது. அவனோட வலிய யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நம்ம அசிஸ்டன்ட் பைப்ல தான் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு, "இங்க பாருங்க, அவங்களுக்கு அம்மாவும் இல்ல. இப்போ அப்பாவும் இல்லாம போயிடக்கூடாதுல்ல. அதுக்காகவாவது நீங்க சாப்பிடணும்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைய கையில குடுக்கும் பொழுது, அப்ப அவன் அழுவான் பாருங்களேன். உண்மையிலே அது நடிப்பா? இல்ல உண்மையிலேயே ஃபீல் பண்ணி அழுதானா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அவ்ளோ வலிய அந்த இடத்துல கொண்டு வந்திருப்பான். அது அவ்ளோ உண்மையா இருக்கும். அது எப்படி நம்ம கல்யாணம் கட்டிக்க போற பொண்ணு இருக்கால்ல, அவளோட தம்பிகிட்ட தான் பேசிட்டு இருக்கா. "இதுக்கப்புறம் நீ தான் அப்பாவோட பொசிஷன பார்த்துக்க போறியா?" அப்படிங்கும்போது, "ஆமா, அத என்கிட்ட தான் சொல்லியிருக்காரு. அதுவும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அவரு வேற உடம்புலாம் சரியில்லாம போயிட்டு இருக்குல்ல, அதனால" அப்படிங்கிறப்ப, அவ கொஞ்சம் கடுப்பாயிட்டு, ஒரு பாயாசம் மேக் பண்ணி எடுத்துட்டு போறா. எடுத்துட்டு போயிட்டு, டாடி இவ்வளோ நாள் நீ வந்துட்டு பொறுப்புகள பார்த்துக்கிட்ட, பவர ஹேண்டில் பண்ண. ஆனா, இப்ப தூக்கி உன் பையனுக்கு குடுக்குறேன்னு சொல்றியே! எனக்கு பின்னாடி 4 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. நீ போற இடத்துல தான் ஒரு சிஸ்டர ரெடி பண்ணி வச்சிருக்க. ஆக மொத்தத்துல எங்களுக்கும் ஒரு பவர் வேணும்ல. அதனால இந்த பாசத்தோட நான் குடுக்குற பாயாசத்த நீ சாப்பிட்டீன்னா, நீ பரலோகம் போய் சேர்ந்துருவ" அப்படின்னு விஷத்த குடுத்து கொல்றா. இத பார்த்துக்கிட்டு இருந்த தம்பி பையன் புள்ளைக்கு அல்ல. "நீ நீ இங்க பாரு, அமைதியா இத இப்படியே விட்டுட்டேன்னா, நான் உன்ன விட்டுடுவேன். அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த ஃபேமிலியோட மொத்த கண்ட்ரோலையும் நாம கல்யாணம் கட்டிக்க போற பொண்ணு தான் எடுத்தான்னு வச்சுக்கங்களேன். மொத்தத்துல இங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் ஒவ்வொரு மாரி மாறி போயிருக்கு. ஒரு 5 வருஷம் ஓடிடுது. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின காட்டுனா, செம்ம ட்ரெயின் ஆயிருக்கா. அதுவும் ஒரு ரிச் ஃபேமிலில. கன் ஷூட்டிங்லாம் பக்காவா பண்றா. ட்ரெய்னிங் குடுக்குறது யாருன்னு பார்த்தா வேற யாரு? ஸ்ட்ரேஞ்சர் பயப்ல தான் ட்ரெய்னிங் குடுத்துட்டு இருக்கான். பரவால்ல. வர வர உங்களோட கன் ஷாட் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர போய் பார்க்க போறாய்ங்க. அவ கொஞ்சம் சோகமா உட்கார்ந்திருக்கா. எதுக்காக இப்படி சோகமா உட்கார்ந்திருக்க? 5 வருஷம் வந்து என் கூட இருந்தா அது வரையும் சந்தோஷம். ஆனா நம்ம பிசினஸ்லாம் ஒரு சில இடத்துல இன்னும் டவுன் ஆயிருக்கு. நம்ம ஃபேமிலி முன்ன ஆதிக்கம் செலுத்தின எந்த இடத்துலயும், இப்ப நம்ம பக்காவா இருக்க முடியல. அதனால அங்க போயிட்டு நான் அங்க இருக்கிற பிசினஸையும், நமக்கு இருக்கிற எதிரியும் பார்க்கலான்னு இருக்கேன். ஆனா உன்ன விட்டு பிரிஞ்சு போறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, எந்த இடம்ன்னு கேட்கிறப்ப, அங்க தான் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு தான். அந்த சிட்டிக்கு தான் போகணும்னு சொன்னோனே, உடனே ஸ்ட்ரேஞ்சர் பாய் உள்ள வந்துட்டு, "அங்க மறுபடியும் போகணுமா?" அப்படின்னு கொஞ்சம் தயக்கத்தோட கேட்கும்பொழுது, ஹீரோயின் ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்றா. "இப்போ எனக்கு எந்த ஒரு பயமுமே கிடையாது. அப்போதைக்கு எனக்கு சப்போர்ட்டும் கிடையாது. என்ன தனியா பார்த்துக்க எனக்கே பயம்.
இப்போ அப்படி கிடையாது. எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. எனக்குன்னு ஒரு பவர் இருக்கு. அங்க போயிட்டு என்னோட ரிவெஞ்ச நான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம அங்க போவோம் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் முடிவு பண்றா. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவ காட்டுனா, குட்டி பையனுக்கு நிலன்னு பேர் வச்சு அவன் 5 வயசு புள்ளையா வளர்ந்து நிக்கிறான். அவன் இருந்துட்டு அவங்க அப்பாவையே ரூல் பண்ற மாரி அவ்ளோ ரூலா பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயினுக்காக பண்ணி வச்ச சமாதியில போயிட்டு, "வேண்டிக்கோ இதுதான் உங்க அம்மா. உங்க அம்மாவ நீ பார்த்ததே இல்ல. இந்த ராக்கெட்ல இருக்காங்க பாரு" அப்படின்ட்டு அவளோட ஃபோட்டோவே டால்கிட்ட செஞ்சு அத போட்டு விட்டுருக்கான். அதுக்கப்புறம் குழந்தைய கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து அவன் ஒய்ஃப் கிட்ட பேசுறப்ப, "இங்க பாரு, நான் வந்துட்டு ஒண்ணு இல்லாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அது எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன். அவன் வளர்ந்து கொஞ்சம் யங்ஸ்டர் ஆனதுக்கப்புறம், அவனே பார்த்துக்கிற நிலைமை வந்ததுக்கப்புறம், கவலைப்படாத. எனக்காக நீ வெயிட் பண்ணு. நான் உன்ன தேடி கண்டிப்பா வருவேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவோட அப்பா இருந்தார்ல, நாம ஸ்ட்ரேஞ்சர் பாய் கூட சுட்டுருப்பானே, அவரும் உயிரோட தான் இருக்காரு. ஒரு கட்டத்தில நம்ம அசிஸ்டன்ட் பைபிள் இருக்கான்ல, அவனே தன் ஃபேமிலிய கொன்னவர் அவரு தான் தெரிஞ்சுக்கிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக போயிருப்பான். ஆனா மனசு கேட்காம வெளில வந்திருப்பான். அத ஹீரோவும் பார்த்திருப்பான். "நீ உள்ள போன வரைக்கும் ஓகே. நீ கொல்ல போன வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் ஏன் நீ இவள கொல்லாம வந்துட்ட?" அப்படின்னு கேட்டிருப்பான். அதுக்கு அவன் சொன்ன ஒரே பதில், "அவர கொன்ட்டு நான் போயிட்டா, உங்கள யார் பார்த்துக்கிறது?" அப்படின்னு சொன்னோனே, அவன் எதுவுமே சொல்லவே இல்ல. அப்படியே சைலன்ட்டா போயிருப்பான். ஆக மொத்தத்தில அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. என்னோட பையன் வந்துட்டு நிலன் வீட்டுக்கு போனோனே, பாட்டிய பார்த்துட்டு, "பாட்டி" அப்படின்னு கூப்பிடும்போது, "நீலாம் எனக்கு பேரனே கிடையாது" அப்படின்னு அந்த அம்மா இன்னும் அப்படியே தான் இருக்குது. அவன ஹெல்ப் பண்ணும்பொழுது, கரெக்ட்டா நம்ம ஹீரோ பையப்புல தான் உள்ள புகுந்து, "இங்க பாரு, யார் என்ன சொன்னாலும் சரி, நீ என்னோட பையன் தான்" அப்படின்னு சொல்லி அவன அனுப்பிச்சு வச்சுட்டு, மறுபடியும் என் பையன்கிட்ட இப்படி பண்ணிட்டு இருக்காதீங்க. நீ இப்படியே இருக்க போறியா? இப்படியே தனியா இருக்க போறியா? அதுவும் அந்த பையனுக்காக இருக்க போறியா? நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? அம்மா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிடுச்சு. அவ என் கூட இல்ல அவ்வளோதான். மத்தபடி நான் இன்னும் அவளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அங்கேருந்து போயிடுறான். ஏன் நம்ம குட்டி பசங்கலாம் விளையாண்டுட்டு இருப்பாங்கல்ல, அப்போ ஹீரோட பையன் போயிட்டு விளையாண்டுட்டு இருக்க கட்டத்துல, அங்க இருக்கிற பசங்கள்லாம், "நீ வந்துட்டு ஹீரோட பையனே கிடையாது. நீ வந்துட்டு தவறான முறையில பிறந்த பையன்." அப்படி இப்படின்னு சொல்லி அவன திட்டிக்கிட்டே இருக்காய்ங்க. அவன் கட்டுப்பான ஒரு இதுல அடிச்சுட்டு ஓடி வந்துட்டு இருக்கும்போது, அந்த பசங்கலாம் அவங்கள தொரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காய்ங்க. டபுக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் மேல போய் விழுறான் அவன். பார்த்தோனே அந்த பசங்க அவன தொரத்துறாங்க. "இல்ல நான் அவங்க திட்டிட்டே இருந்தாங்க. அதனால தான் அடிச்சுட்டேன். அதனால தான் என்ன தொரத்திட்டு இருக்காங்கன்னோனே" அதுக்கப்புறம் அந்த பசங்களோட அம்மா வந்து கூட்டு போயிடுறாங்க. அப்படியே ஹீரோயின பார்த்துட்டு, "உங்கள எங்கேயோ பார்த்த மாரியே இருக்கே. உங்கள நான் ஏற்கனவே பார்த்துருக்கனா?" அப்படின்னு சொல்லி அப்படி பேசிட்டு இருக்கும்போது, ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு அந்த பையன் மேல ஹீரோயினுக்கு வருது. வரத்தானே செய்யும். "நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டே, "ஆமா உங்க அப்பா இவங்கலாம் யாரும் வரலையா?" அப்படிங்கிறப்ப, "இல்ல எங்க அப்பா வந்துருவாரு" அப்படின்ட்டு, யாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா நம்ம ஹீரோ வந்து இறங்குனதுக்கு அப்புறம், ஹீரோயின் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. எஸ்கேப் ஆயிடுறாருன்னா, அந்த இடத்துல போய் ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்தோனே, "இங்க என்னப்பா தனியா பண்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "அப்பா நான் ஒரு கியூட்டான சூப்பரான ஆன்டிய ஒருத்தங்கள பார்த்தேன். அவங்க வந்துட்டு திடீர்னு என்ன காப்பாத்துனாங்க. திடீர்னு காணாம போயிட்டாங்கங்கும்போது, அப்படி யாரும் இங்க இல்லையேப்பா" அப்படின்னு சொல்லி சுத்தி கித்தி பார்த்துட்டு இருக்காய்ங்க. ஹீரோயின் தான் மறைஞ்சிருக்காளே. அவளுக்கு ஒரே டவுட்டு, அப்போ இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அந்த குழந்தை அவன அப்பான்னு கூப்பிடுது. அது எப்படி? அப்படின்னு அவ ஒரு மாரி கன்ஃப்யூஷன் ஆகிர்றா. ஹீரோவும் தேடி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். எதுக்கும் நம்ம பையன்கிட்ட அதிக பாதுகாப்பா இரு அப்படின்னு அசிஸ்டன்ட் பயலுக்கு அறிவுரை குடுத்துட்டு, அழகட் பையன் நம்ம ஹீரோவையும் அசிஸ்டன்ட் பையன் மாரி தான் காமிக்கிறாங்க. 2 பேருமே ஹீரோயோட ஃபேமிலிய பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. புதுசா அந்த ரியூன்னு ஒரு ஃபேமிலி வந்திருக்குல்ல. ரொம்ப நாளா இங்க வந்துட்டு எதுவுமே பண்ணாம இருந்தாங்க. இப்ப மறுபடியும் பிசினஸ்குள்ள தலையிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட வந்துட்டு நமக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அது மூலியமா நம்ம வில்லி ஒருத்தி இருக்கால்ல. யாருங்க? அதான் என்ன கட்டிக்க ஆசைப்பட்டாளே. அவளோட ஃபேமிலிக்கு எதிரா ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அத நம்ம கரெக்ட்டான நேரத்துல எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி ஹீரோ பேசிட்டு இருக்கான். அதே நேரம் நம்ம ஹீரோ கட்டிக்க நினைச்சால, அந்த புள்ளைக்கு ஒரு நியூஸ் வருது. அதுவும் அவன் தம்பி மூலியமா நம்மளோட ஃபேமிலி, பார்ட்டி ஷேர் எல்லாமே இன்னொரு ஃபேமிலி வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கான். நமக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் குறைஞ்சுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, யார் அந்த ஃபேமிலி? ஹூ ஃபேமிலியாமே நான் ஏற்கனவே எதிரியாமே அப்படின்னு சொல்லும்போது, ஆமா இப்ப வேற யாரோ புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா. அதுவும் அவ செகண்ட் சிஸ்டர் தானாமா. அவளுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்களாம். அவங்க யாருன்னே தெரியலையே. முகத்த கூட காட்டவே மாட்டேங்கிறாங்களா அப்படிங்கிற மாரி இவளும் நியூஸ கேள்விப்பட்டிருப்பா போல. சோ நாம நேர்ல போய் மீட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு நம்ம சமாதானத்த கொண்டு வருவோம் அப்படின்னு 2 பேருமே நைட்டோட நைட்டா கிளம்புறாய்ங்க. அதுவும் நம்ம ஹீரோயின பாக்க. அங்க போனா உள்ளவே விட மாட்டேங்கிறாய்ங்க. அப்பாயின்ட்மென்ட் இல்லாம எங்க மேடம் யாரையும் பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு. உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் இல்ல. ஹீரோயினோட தங்கச்சி இருக்கா. யார் நீங்க? எதுக்கு உள்ள வந்தீங்கங்கும்போது, நாங்க வந்துட்டு இந்த ஆப்போசிட்ல உங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்தோம்ல, அந்த ஃபேமிலி. ஓ! அவங்களா நீங்க? எதுக்கு இப்ப என்ன வந்து பார்க்க வந்தீங்க? இல்ல எங்களோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபேமிலி எப்பவுமே பிரச்சனை பண்ணிட்டு தானே இருந்தாங்க. நாம 2 பேரும் ஏன் சமாதானமா ஆகக்கூடாது அப்படிங்கிற மாரி அந்த புள்ள பேசிட்டு இருக்கா. அதுக்கு அவ தம்பிக்காரன் வந்துட்டு சும்மா இருக்கலாம்ல. அவ பக்கத்துல வந்துட்டு, "நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு நான் நினைக்கல. உங்க கண்ணுல நான் விழுந்துருவேன்னு நினைக்கல." அப்படின்ட்டு இப்படி சில்லித்தனமா என்கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருந்த, இங்கே உன்ன புதைச்சுட்டு போயிடும் அப்படிங்கிற மாரி மிரட்டிட்டு போம்போது, அவ எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றா.
திடீர்னு ஒரு அளவு இருந்தது நம்ம வில்லிகாரிக்கு. எதுக்கு இப்ப நரஞ்ச நான் சமாதானம் பேசத்தானே வந்தேன் அப்படின்ட்டு, அதுக்கு நீ தகுதியானவ தான். காரணம் தெரியாமயே அற வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குழப்பம். எதுக்கு இப்ப என்ன அரைஞ்சா அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில பார்த்தா, இல்லையோட வீட்ட ஃபுல்லா ஆராய்ஞ்சு, அவங்க அப்பா எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சிருந்தார்ல, அதெல்லாம் தூக்கிட்டு போயிருவாய்ங்க. எதுக்காக? எதுக்கு இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல உங்க அப்பா வந்துட்டு சீட் பண்ணியிருக்காரு. அது இல்லாம அரசாங்கத்த நெறைய ஏமாத்திருக்காருன்னு இப்ப எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதனால தான் வந்து எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிட்டு போறோம். உங்களுக்கு பிரச்சனை வராம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவ நைஸா தன் கையில இருக்கிற வலையில கழட்டி குடுத்து, இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு சொன்னீங்கன்னா, நாங்களே போய் பார்த்து சமாதானமா பேசிப்போம் அப்படின்னு சொல்லும்போது, இது வந்துட்டு இப்போ ஹீரோ தான் இந்த ரைட விட சொன்னது. ஆனா ஹீரோக்கு யாரோ ஒரு ஃபேமிலி லிங்க் குடுத்துருக்காங்க. எந்த ஃபேமிலி? அது இந்த ஹியூங்கிற ஃபேமிலி அப்படின்னு சொன்னோனே, அவளுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நம்மள அழிக்கணும்னே இந்த ஃபேமிலி வந்திருக்கோம் அப்படின்ட்டு. சரி, இத எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டே இருக்கும்போது, அங்க உதவி கேட்டாங்கல்ல, அவன் நேரா போயிட்டு ஹீரோ கிட்ட தான் சொல்றான். நீங்க சொன்ன மாரி எல்லாம் பண்ணியாச்சு. உங்களுக்கு நியூஸ் குடுத்தது யாரு அப்படிங்கிறதையும் நாங்க சொல்லிட்டோம் அப்படிங்கும்போது, சரி, சரி இது இப்படியே இருக்கட்டும். இதுல நான் எந்த கேமும் ஆளல்லப்பா அப்படிங்கிற மாரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு ஒரு லைட்டா டவுட் வந்துட்டு இருக்குது. யார் இந்த ஃபேமிலியா இருக்கும்? அதுவும் ஒருத்தங்கள பார்க்கவே முடியலையே. அது யாரு என்னன்னு தெளிவா விசாரிச்சு வை அப்படின்ட்டு ஹீரோட அசிஸ்டன்ட்ட சொல்லி வைக்கிறான். அங்க கட் பண்ணி நம்ம வில்லிக்கார தம்பிய தான் காட்டுறாய்ங்க. அவன் போயிட்டு கேசினோல விளையாண்டுட்டு இருக்கும்போது, ஒரு பொண்ணு கூப்பிட்டு, "இங்க வாப்பா" அப்படின்னு சொல்லி, அவன அப்படியே மயக்கி போதையில இருக்க வச்சு, அப்ப அவன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் வந்து, "நம்ம 2 பேரும் 10 இயர்ஸ்ல அக்ரீமெண்ட் போட்டுக்கலாம். உன்னோட பிசினஸ் டவுன் ஆக போகுதுன்னு நெனச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். அதனால இத சைன் போடு" அப்படிங்கிற மாரி ஒரு பத்திரத்த நீட்டுறாய்ங்க. இந்த பையன் போதையில இருந்தாலும் சரி, படிச்சு பார்க்கலான்னு போகும்போது, பக்கத்துல இருக்கிற பொண்ணு இருந்துட்டு, "அதெல்லாம் போடுப்பா" அப்படின்னு கை நாட்ட அதுவே வாங்கி வச்சு விட்டுருது. அடுத்த நாள் காலையில வில்லிகாரி வந்து கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கா. "என்னடா என்ன பண்ணி வச்சிருக்க?" இதுவா ஒரு ஃபாரின் கம்பெனி கொலாபரேஷனுக்கா? இதெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாது. அட லூசு பயலே நம்ம கம்பெனிய அவங்க கம்பெனியோட டைய போடுறதில்ல. ஷேர்ஸ் அதிகமா நம்ம குடுக்குறதா இதுல இருக்கு. அத ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்கங்கும்போது, என்கிட்டலாம் சும்மா கத்தாத. அப்பாவ போட்டு தள்ளிட்டு இந்த ஃபேமிலியோட மொத்தத்தையும் நீ தானே பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாரி அவன் பாட்டு அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் பார்த்தா கேசினோல போய் எனி டைம் சூதாடிக்கிட்டே இருக்கிறான். இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து உட்கார்ந்திருக்கா. அப்ப அந்த கேசினோட லீடர் வந்துட்டு, உங்களுக்கு நான் எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறப்ப, ஒரு பெட்டி பாக்ஸ்ல தங்கத்த கொண்டாந்து குடுத்து நான் சொல்ற மாரி நடக்கணும். நான் சொல்றது தான் நடக்கணும் அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு அப்புறம், அங்க பார்த்தா கேசினோல நம்ம வில்லிக்காரியோட தம்பிய தோற்கடிச்சு, அடுத்த நாள் காலையில வந்துட்டு அவன அடிச்சு ரத்தம் தெறிக்க தெறிக்க கொண்டு வராய்ங்க. அவனா பதறி போயிடுறான். "எதுக்கு இப்படி என்ன தம்பிய கொண்டு வரீங்க?" "ஆ ஏகப்பட்டது பெட் கட்டி லாஸ் ஆயிட்டான். கேட்டா காசு இல்லன்னா, அதுக்காக தான். இப்போ உங்க வீடு, அதுக்கப்புறம் நீயி, உங்க சிஸ்டர்ஸு எல்லாத்தையும் புடிச்சு தூக்கிட்டு போலான்னு இருக்கோம்" அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாருங்க என் தம்பிய விட்டுருங்க, என் தம்பிய விட்டுருங்கும்போது" அவன ரத்த வெள்ளத்திலேயே அடிக்கிறாய்ங்க மறுபடியும். அவன் இருந்துட்டு நைஸா அந்த லீடர் கிட்ட போயிட்டு, "உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன்" அப்படின்ட்டு இவன் வேற மாரி சொல்லப்போக, அவன் பட்டுன்னு தட்டி விட்டு, "இந்த வித்தையெல்லாம் வேற யார்ட்டயாவது வச்சுக்கோ. ஏன்னா இதுல தான் இன்ட்ரெஸ்ட் கிடையவே கிடையாது" அப்படின்னு அவன் அசால்ட்டா அங்கிருந்து அவள இழுத்துட்டு போயிடுறான். இங்க பார்த்தா அந்த பையன் உள்ள அப்படியே ரத்தம் கக்கி மயங்கி விழுந்தானா, இல்ல செத்தானான்னு தெரியல. அப்படியே கிடக்குறான் அவன். அங்க எல்லாத்தையும் அந்த வில்லியும், அவரோட சிஸ்டர்ஸையும் விக்கிறதுக்காக அவைங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காய்ங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் மாஸா உள்ள இறங்கி நடந்து வரா. உள்ள வந்த உடனே அப்படியே ஃபேஸ பார்த்துட்டு வில்லிக்காரிக்கு வரும் பாருங்க பயம். "நீ பேயா? இல்ல உண்மையா மனுஷி தானா? யார் நீ? யார் நீங்கும்போது" "பயப்படாத, பயப்படாத. இவ்வளோ நாள் நீ பட்டிய கொடுமை. அதுக்கெல்லாம் காரணம் நான் தான். ஹூ ஃபேமிலியோட முதல் பொண்ணு நான் தான்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல. இதெல்லாம் ஏன் இப்படி பண்ற? எதுக்காக இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "ச்சே, ச்சே, ச்சே. நான் வந்துட்டு இப்ப வாங்க வந்திருக்கேன். இதெல்லாம் எதுக்காக பண்ற? ஏன் பண்ற? எதுவுமே தெரியாம என் குழந்தை, அதுக்கப்புறம் என்ன சிதைச்சல்ல? அ எப்படி உன்ன சும்மா விட முடியும் கண்ணு?" அப்படிங்கிறப்ப, "ஆமா, ஆமா நான் தப்பு பண்ணேன். ஆனா நான் என்னோட சிஸ்டர்ஸ் என்ன பண்ணாளுங்க? அவளுங்க மேல என்ன தப்பு இருக்கு? அந்த பொண்ணுகளையும் என்ன பண்ண போற? ச்சீ, 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 ச்சீ. நான் உன்ன மாரி மோசமானவன்லாம் இங்க கிடையவே கிடையாது. நான் அந்த பொண்ணுங்கள நான் வாங்கிக்கிறேன். 2 பொண்ணுங்களையும் நான் வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரேஞ்சர் பையபிள்ல கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்ல, அந்த 2 பொண்ணுக்கும் விலை கொடுத்து ஹீரோயின் வாங்கிக்கிறா. அப்போ அப்போ நீ என்ன என்ன இங்கேருந்து கூட்டு போறது இல்லையா? என் கால்ல வேணாலும் விழுறேன். என்ன மன்னிச்சு இங்கேருந்து கூட்டு போ. என்ன இங்கேயே விட்டுடாத. உனக்கெல்லாம் இதெல்லாம் சர்வ சாதாரணமாச்சே. இவள இங்கேயே வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவ அங்கேருந்து கிளம்பிடுறா ஹீரோயின் மாஸா. "உன்ன நான் பழி வாங்காம விட மாட்டேன்" அப்படின்னு வில்லிகாரி மொறச்சிட்டு இருக்கிறா. ஹீரோயின் வெளியில வந்து என்ன சொல்றான்னா, அவள ப்ராஸ்டிடியூட்லாம் ஆக்க வேணாம். ஒரு சின்ன சின்ன வேலை குடுத்து அங்கேயே வேலைக்காரி மாரி வச்சுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, இவ கொஞ்சம் நல்ல மனசா தான் இருக்கிறா. ஆனா அவ அப்படி இல்லையே. நம்ம ஸ்ட்ரேஞ்சர் பைபிள் என்ன பண்றான்னா, அவனோட வீடு இங்க இருந்திருக்கும்ல. அத கூட வந்துட்டு இந்த பஸ்டர்ட் பைபிள் விட்டுட்டு போயிருப்பாங்கல்ல. அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு திடீர்னு உள்ள நுழைஞ்சோனே, அவனும் பட்டக்கெல்லாம் பார்த்து ஷாக் ஆயிடுறான். "நீ எங்க இங்க? நீ எப்படி இங்க?" அப்படின்ட்டு. "அநியத்தமா இங்க வரணும் அப்படின்னு உனக்கு தோணவே இல்லல்ல?" "ஏ இல்ல எனக்கு இப்போ தோணுச்சுக்காகவா வந்தேன். நான் இருக்கனா இல்லையா அப்படின்னு நீ வந்து பார்க்கணும்னு தோணலல்ல." "ஓ! ஓ! அப்ப சார் மட்டும் அங்கேயே இருந்தீங்களோ? என்ன தேடவே இல்லையா? சொல்லாம கொள்ளாம போனவன்லாம் எப்படிடா வந்து தேட முடியும்? அப்ப சொல்லிட்டு போறவன் மட்டும் வந்து தேடி இருப்பியா?" இந்த மாரி நக்கலா பேசுற வேலை தானா? இப்போ சரி, சரி. இரு, 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 இரு. நான் இந்த வீட்ட விட்டு போயிட்டேன்.
அதுக்கப்புறம் நீ உனக்கு புடிச்ச இடத்துல இருந்துக்கலாமே. எது இந்த இடத்துலயே வந்து இருந்துட்டு இருக்கிற? அப்போ எதுவும் என் மேல அக்கறையா? இல்ல பாசமா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது. ஓ! சரி, சரி. ஏங்க ஏங்க உள்ள இருந்து ஒரு பொண்ணு வர்றத காணோம். எது பொண்ணா? ஆமா. நான் போகும்போதே உன்கிட்ட நகை பாக்ஸ குடுத்து என்ன சொல்லிட்டு போனேன்? உனக்குன்னு ஒரு லைஃப்ப பார்த்துக்கோ, ஒரு பொண்ணு அமைச்சுக்கோன்னு தானே சொல்லிட்டு போனேன். என்ன ஒரு சத்தத்தையும் காணோம், ஒரு குழந்தை சத்தத்தையும் காணோம். இங்க பாரு, சும்மா பேசிட்டு இருக்காத. அப்டின்ட்டு அவன் குடுத்த நகை பாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு தூக்கி போட்டு, எனக்கு இதுவும் தேவையில்ல, அதுவும் தேவையில்ல அப்டின்னு சொல்லும்போது, ஏன்பா உனக்கு என்னப்பா குடைச்சலு? நம்ம சப்ஸ்கிரைபர்ல பாதி பேரும் உன்ன தான் சைட் அடிச்சுட்டு இருக்காய்ங்க. ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் நல்லா இருக்காங்கன்னு உன்ன தான்ப்பா சைட் அடிச்சுட்டு இருக்காய்ங்க. கண்டிப்பா நான் உங்கள கமெண்ட்ல சொல்லுவேன். கண்டிப்பா சொல்லுவேன். இன்னமும் உன் மேல இருக்க சந்தேகம் எனக்கு போகவே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, மறுபடியும் சொல்றேன். நீ என் சந்தேக கண்ணோட பார்க்காத. எனக்கு சுத்தமா புடிக்கல. ஏதோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துருக்கிறேன். வந்து தூங்கலான்னு வந்தேன். இப்போ உன் கூட சேர்ந்து தூங்கலாம் அப்படின்ட்டு பெட்ல போயிட்டு, வா வா வந்து பக்கத்துல போரு அப்படின்னு சொல்லும்போது, நான் பல இடத்துலயே போய் படுத்து தூங்கிக்கிறேன். நீ இங்கே தூங்கு அப்படிங்கிற மாரி அசிஸ்டன்ட் பைப்ல கோச்சிட்டு போகும்போது, ஏய் 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 அவன சும்மா வெறுப்பேத்த தான் பார்த்தேன். மத்தபடிலாம் ஒண்ணுமே கிடையாது. நீயே தூங்கு. இத தான் உன் பேர்ல எப்பவோ குடுத்துட்டு போயிட்டேனே. சும்மா வந்து பார்த்தேன். எப்படி தூசி துப்பட்டையா கிடக்குதோ இல்லையே அப்படின்ட்டு. பரவால்ல. உன்ன மாரி அழகா தான் இதையும் மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இங்கேருந்து கிளம்பிறான். ஆனா அவனுக்கு டவுட் வருது. எதுக்கு இவ்வளோ நாள் கழிச்சு இங்க வந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு டவுட்டு. அசிஸ்டன்ட் பையன் பிள்ளைக்கு லைட்டா வெளியில எட்டி பாக்குது. அப்ப ஹீரோயின் வந்துட்டு அந்த பையன தூரத்துல நின்னு பாத்துக்கிட்டே இருக்கா. அப்ப ஹீரோ ஒரு பொண்ணு கூட போயிட்டு அந்த பையன தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது, அவ என்ன நெனச்சுக்கிறான்னா, "ஓ! இந்த லேடியோட பையன் தான் இந்த பையனா? ஆக மொத்தத்துல அவன் கல்யாணம் பண்ணிட்டானா?" அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு, அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோவோட பையன பாத்துக்க வந்த பொண்ணா, இல்ல ரிலேஷன் பொண்ணா அப்படிங்கிறது தெரியல. பையன் அந்த லாக்கெட்ல வந்துட்டு அவங்க அம்மா ஃபோட்டோவ பாத்துக்கிட்டு, "இவன நான் எங்கேயோ பாத்த மாரி இருக்கு. நான் சடனா எங்கேயோ பாத்த மாரி இருக்கு" அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, அந்த பொண்ணு, "என்ன இவனுக்கு என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி அவ போயிட்டு ஹீரோவ கூட்டு வந்துடுறா. அவனும் வந்து கேட்குறான், "என்ன ஆச்சு?" இல்ல இவங்கள நான் ஒரு கியூட்டா ஒரு ஆன்டி இருக்காங்கன்னு சொன்னேன்ல. என்ன கூட வந்து பார்த்தாங்க, என்ன காப்பாத்துனாங்கன்னு சொன்னேன்ல. அந்த ஆன்டி மாரி நம்ம அம்மா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, என்னடா இது புது கன்ஃப்யூஷன் அப்படிங்கிற மாரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ சின்ன பையன் டெய்லியும் அவங்க அம்மாவ மிஸ் பண்றதால யாரோ ஒரு லேடிய பார்த்து அவன் அப்படி ஃபீல் பண்றானோ அப்படிங்கிற மாரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா, இங்க வந்துட்டு அந்த ஹூ ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் சிஸ்டர நம்ம இதுவரையும் பார்த்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாம நமக்கு வில்லியா இருந்த அந்த புள்ளையும் நல்லா போட்டு தள்ளியிருக்கிறா. பிளான் பண்ணி காக்க வச்சிருக்கு அந்த ஃபேமிலி. இதுக்கு பின்னாடில யாரு இருக்கா? என்ன சம்மந்தம்? நம்மள வச்சு ப்ளே பண்ணி அவள லாக் பண்ற அளவுக்கு இங்க யாரு புத்திசாலி? அப்படிங்கிற மாரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, அங்க ஸ்ட்ரேஞ்சர் பாய் உள்ள உட்கார்ந்து ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்கான். சரி நீங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இங்கருந்து கிளம்புமாங்கும்போது, நான் வந்த வேலையே இன்னும் முடியலையே. இதுக்கெல்லாம் காரணமானவன் யாரு? ஹீரோ தான். அடுத்த கட்டம் அவன தான் நான் டார்கெட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ பார்த்து ஸ்ட்ரேஞ்சர் பாய் பிள்ளைக்கே சாக்கு. ஆக மொத்தத்துல உன் பவர கூட்டிட்டு பவரோட மோந்த வந்திருக்க. அதானே? ஆமா. அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அடுத்த செக் நம்ம ஹீரோக்கு தான் வைக்க போறாய்ங்க. அதுக்கப்புறம் மனசு கேட்கல நம்ம ஹீரோயினுக்கு. அந்த குழந்தைய பார்க்க ஸ்கூல் வாசல் வரையும் போயிடுறா. அங்க போயிட்டு அப்படியே தயங்கி, தயங்கி நின்னுட்டு இருக்கும்போது, அங்க வரைக்கும் போறவ திடீர்னு மனச மாத்திட்டு திரும்பி வரும்போது, அங்க இருக்கிற டீச்சர் இப்ப அந்த புள்ளைய தூக்கிட்டு வந்துட்டு, "உங்க அப்பா வர டைம் ஆச்சு" அப்படின்னு சொல்லி விடுறப்ப, கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் வந்தோனே, "ஓ! இவங்கள உனக்கு தெரியுமா?" அப்படின்ட்டு அவங்களும் கேட்டுட்டு, எனக்கு தெரியும், தெரியும். இந்த ஆன்டி ரொம்ப அழகான ஆன்டி. என்ன ஒரு டைம் காப்பாத்திருக்காங்க" அப்படின்னு சொன்னோனே, அந்த லேடி நம்ம ஹீரோயின்ட்ட விட்டுட்டு போயிடுது. அந்த சைனீஸ்ல அந்த லாலிபாப்பா அது பேரு என்ன? நெறைய சிஸ்டர்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஆனா அதோட மிட்டாய் பேரு எனக்கு மறந்துருச்சு. அந்த மிட்டாய வாங்கி குடுத்துட்டு, "இது உனக்கு ரொம்ப புடிக்குமா?" அப்படின்னு சொல்லும்போது, "அன்னைக்கு காப்பாத்துனீங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா கிட்ட உங்கள காட்டலான்னு பார்த்தா நீங்க ஓடி போயிட்டீங்க. நீங்க எவ்ளோ அழகா இருக்கீங்க தெரியுமா? ஆனா என்ன விஷயம்னா, உங்கள எங்கேயோ பார்த்த மாரியே எனக்கு தோணுது. அது எங்கன்னு தான் எனக்கு தெரியவே இல்ல" அப்படின்னு குட்டி பையன் குட்டி குட்டியா பேசிக்கிட்டு இருக்கிறான். பேசிட்டு இருக்க நேரத்திலேயே, அப்படியே பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து கார்ல இறங்குறான். இவன் கண்ணுல படக்கூடாது அப்படின்ட்டு, "சரிப்பா நீ இங்கேயே பத்திரமா இரு" அப்படின்னு சொல்லிட்டு, அவ அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது, கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். "என்னப்பா கையில மிட்டாயோட நின்னுட்டு இருக்க?" "இல்ல நான் சொன்னேன்ல அந்த அழகான ஆன்டி, அவங்க தான் வாங்கி குடுத்தாங்க" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ "யாரு? யாரு?" அப்படின்ட்டு முன்னாடி பார்க்கும்போது அவன் நடந்து போறத மட்டும் தான் பார்க்க முடியுது. ஆனா ஹீரோக்கு என்ன பயம்னா, இவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம். அது மட்டும் இல்லாம நம்ம அசிஸ்டன்ட் பையன் ஹீரோ ஒரு விஷயம் சொல்லி வச்சிருப்பான். என்ன விஷயம்னா, இந்த பையன வந்துட்டு நான் தத்தெடுத்து வளர்க்கிறதா மட்டும் தான் இந்த உலகத்துக்கு தெரியணும். இவன் என்னோட சொந்த பையன், ஹீரோனோட பையன் அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. ஏன்னா, அவனுக்கு நெறைய ஆபத்து இருந்தது, பிரச்சனை இருந்துச்சு. இப்போ இந்த பையன் தான் ஹீரோனோட பையன் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, இவனுக்கு நெறைய பிரச்சனை வரும். தத்தெடுத்து வளர்க்கிற பையன் தான் அப்படின்னு எல்லார்கிட்டயுமே சொல்லு அப்படிங்கிற மாரி, இது அசிஸ்டன்ட்க்கு இவனுக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியமா இருக்கு. ஹீரோக்கு என்ன ஷாக்குனா, இவ்ளோ நாள் இல்லாம யாரு ஒரு லேடி நம்ம பையன்கிட்ட நெருங்குறது அப்படின்ட்டு, அவன் தீவிரமா தேட ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் இங்கேருந்து தப்பிச்சு போலாங்கிற மாரி அவன் எஸ்கேப் ஆயிட்டா. இவங்க கண்ல அவங்க மாட்டுவாங்களா? அவங்க கண்ல இவங்க மாட்டுவாங்களா? அப்படிங்கிறத நாம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஹீரோட அசிஸ்டன்ட் தான் இங்க நெறைய பேர் கண்ல மாட்டியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன மறக்காம கிளிக் பண்ணுங்க. சோ கோஸ்